ஒரு வளையல் ஜஸ்ட்டு 2 கிராம் தான் வருது. 10 வளையல் எடுத்து ஒரு 20 வளையல். கை ஃபுல்லாக இருக்கும் 20 வளையல். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து போட்டுருச்சுன்னா என்ன 10% கம்மியாகும் அவ்வளோதானே. மற்றபடிக்கு உங்களுக்கு அது மாற்றிட்டு சிங்கிளாக எனக்கு வெயிட்டாக 20 கிராம் வருது, 10 கிராமில் 2 வளையல் கொடுங்க அப்படின்னா கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை லக்ஷ்மி காசிலும் லக்ஷ்மி வருது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தா நல்ல பார்வையாக தெரியும், ஆனால் கம்மி வெயிட்டு தான் வரும். வெயிட்டு பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் வந்து இலக்கத்தாளின்னு சொல்லுவேன், கேரளாவில் அப்படி தான் ஒரு பேர், இங்கே என்ன சொல்லுவேன்னு தெரியல. இதில் உங்களுக்கு எந்த கலர் ஸ்டோன்ஸ் வேணாலும் வச்சு நமக்கு பண்ண முடியும். அடுக்கு காசு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கேப் இருக்காது, நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு மிடில் ஆரம் போலையும் கூட யூஸ் பண்ணலாம். பின்னாடி பேக் செயின் 1.5 கிராம் தான் வரும் உங்களுக்கு. 1.5 கிராம் பேக் செயின் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். 2 கிராம் வேணாலும் இருக்குது. 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதோட வெயிட் வரலாம் சென்னை ஒரு மேட்டுப்பாளையம். ஓகே, உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் எடுத்து காமிப்பாங்க, உங்களுக்கு செட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 லட்சத்திலிருந்து ஒரு 20 lakhs 25 lakhs 10 lakhs 5 lakhs உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு அழகான செட் பண்ணி பார்க்கலாம். பார்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம இந்த மாதிரி லாங் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சொல்கிறேன், இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். உள்ள பைப்பு போட்டுட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி வேறு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 4 கிராம் கூட நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இந்த 2 கிராம் பீஸு 3 கிராம் பீஸ் எல்லாம் டெய்லி வேர் பண்ணுறது விட்டுட்டு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னா பெஸ்ட்டு. ஜஸ்ட்டு கேட்டுட்டு வாங்க, இந்த பீஸ் அவைலபிளாக அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுங்க. அதுவும் இது வந்து 280 எனக்கு 2 கிராம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். 280க்கு 2 கிராம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், போட முடியாது. அதாவது டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது 260 280 வரைக்கும் வருது எல்லா வலையிலும். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டு, ரெகுலராக பார்க்குற மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் தான். இப்போ இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு. இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 6 கிராம் தான் வரும். 6 கிராமுக்கு மேலே ஒரு 710 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. கரெக்டாக ஒரு 6 கிராம் வரும்போது ஒரு 61,600 வரும், 61,600 வரும். ரொம்ப சூப்பரான ஒரு பீஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு 3.25 பவுன் வருது. வெயிட்னா போட்டுருந்துச்சு, ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வந்து வெயிட் போடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் வெயிட் போடுறதுக்குன்னா டைம் நிறைய போகுது. ஏன்னா 30 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலெல்லாம் வீடியோ போகுது. பார்த்துக்கோங்க, 25,940. ஜஸ்ட் ஒரு 3 பவுனுக்கு மேலே ஒரு 2 கிராம் எக்ஸஸ் வருது. ரொம்ப சூப்பரான ஐட்டம். பார்வைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 பவுனோட பார்வை இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 3 பவுனுக்குன்னா ஒரு 2,46,000 வரும். இது எல்லாமே 12%. ரொம்ப சூப்பரான ஐட்டம். 12%க்கு இது எல்லாமே வாங்கிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் இந்த பீஸு. இதை பாருங்கள், விநாயகர் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு பீஸு. இதோட வெயிட் வந்து 22 கிராம் வருது. ஒரு 2 lakhsக்கு மேலே 26,000 வரும். 2 lakhsக்கு மேலே 26,000. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக நம்ம காமிக்கிற லைட் வெயிட்டு இல்லை இப்போ காமிக்கிறது. இந்த ஒரு லக்ஷ்மி பாருங்கள், இந்த காசி மாலை லாங் பீஸ் தான். இது ஒரு மிடில் ஆரம் போல் யூஸ் பண்ணலாம்.
இது வந்து ஒரு 22 கிராம் வருது. ஃபுல்லாக அடுக்கு வர்றதுனால தான் இந்த வெயிட் வருது. ஃபுல் அடுக்கு காசு நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அடுக்கு காசு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கேப் இருக்காது, நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. 22 கிராம் தான் இது வருது. இது வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஒரு 26,000 ரூபா வரும். 2,26,000 வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள். இது கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது. நமக்கு ஒரு மிடில் ஆரம் போலையும் கூட யூஸ் பண்ணலாம். பின்னாடி பேக் செயின் 1.5 கிராம் தான் வரும் உங்களுக்கு. 1.5 கிராம் பேக் செயின் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். 2 கிராம் வேணாலும் இருக்குது. 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதோட வெயிட் வந்து ஜஸ்ட்டு 12 கிராம் தான் வருது. 12 கிராமுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது. ஜஸ்ட்டு 1,23,000 வரும். இதோட பர்சன்டேஜ் 12% தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா நேற்று வீடியோவில் கேட்டிருந்த யாரோ பர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் சொல்கிறேன். எல்லா பீஸும் ஃபஸ்ட்டிலோ இல்லைன்னா இடையில நம்ம பர்சன்டேஜ் இவ்வளோ வருது 14, 12 எவ்வளோ வருதுன்னா அது சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் எப்போதுமே சொல்கிறது. அது இல்லாமல் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பீஸ் வந்து இலக்கத்தாலின்னு சொல்லுவேன். கேரளாவில் அப்படி தான் ஒரு பேர், இங்கே என்ன சொல்லுவேன்னு தெரியல. நல்லா இருக்கும். ஆனால் இது ஜஸ்ட்டு நெக்கில் வச்சா ஃபுல் ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வெட்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்துக்கோங்க. 1.5 பவுன் தான் வருது. ஒரு 720 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. இந்த பீஸுக்கும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1% மட்டும் எக்ஸஸ் வரும். ஒரு 13% அந்த மாதிரி இந்த ஐட்டத்தை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரெகுலர் பீஸ் பாருங்கள், 4 கிராம் நெக்லஸ்ஸு. இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸைட்டட் ஆகும் இந்த மாதிரி பீசஸ்ஸு. ஜஸ்ட்டு 4 கிராம் தான் வருது. நல்ல பார்வையாக இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்துக்கோங்க, 4 கிராமுக்கு மேலே ஒரு 370 மில்லி வருது. கரெக்டாக 4 கிராம்னா ஒரு 41,000 வரும். 12% வேஸ்டேஜ் தான் நான் போட்டிருக்குது. 4 கிராமுக்கெல்லாம் வந்து ஒரு 1% எல்லாம் நம்ம நார்மலாக எக்ஸஸ் வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்த்தேன்ல, அதே பேட்டர்னில் ஃப்ளவர் டிசைனே தான். அது வந்து 6 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. இதுவும் அதே அதான் ஒரு 7 கிராம் வருது. ஓகே, அதோட ப்ரைஸ் வந்து 61,600 சொன்னேன். 1 கிராம் எக்ஸஸ் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் வரும். ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி காஸ்டிங் ஐட்டத்தோட ஃபினிஷிங் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம இந்த இவ்வளோ ப்ராடில் காஸ்டிங்கில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெயிட் வரும். மினிமம் ஒரு 1.5 பவுனாவது வரும். ஆனால் ஜஸ்ட் ஒரு 7 கிராமுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு நெக்லஸ். இதெல்லாம் ஜஸ்ட் வேர் பண்ணி கூட காமிக்க சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள். இதில் லக்ஷ்மி இருக்குது, மேலேயும் லக்ஷ்மி கொடுத்துருக்கு, ஸ்டாச்சு மாதிரி கொடுத்துட்டு கீழே லக்ஷ்மி காசிலும் லக்ஷ்மி வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டு தான் ரொம்ப கம்மியான வெயிட்டு, 17 கிராம் தான் வருது. பார்த்தா வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு பீஸு. 16 கிராம் எடுத்தால் 1,64,500 வரும். 1,64,500 வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம ஃப்ளவரில் 2 நெக்லஸ் பார்த்தேன்ல, சேம் அதே மாதிரி நெக்லஸ் தான் இது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கீழே லக்ஷ்மி கொடுத்துருக்கு, எம்போசிங் மாதிரி கொடுத்துருக்குது. இதோட வெயிட் வந்து அதே தான், ஒரு 7 கிராம் 8 கிராமுக்குள்ளே தான் வருது. ஒரு 8 கிராம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 82,500க்குள்ளே வரும். ரொம்ப க்யூட்டான ஒரு பீஸு. ஓகே, பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் 8 கிராமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நெக்லஸ் எடுக்கணுன்னா இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த பீஸு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. நாளைக்கு போல் நீங்கள் போனால் இந்த பீஸ் சென்னை ஷாப்பிலோ இல்லாட்டி மேட்டுப்பாளையம் ஷாப்பிலோ அவைலபிளாக இருக்கும். 1 வீக் கழித்து போனால் இந்த பீஸ் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு இதே சேம் பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சொல்லிட்டு போனால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஒரு 1 வீக் டைம் மட்டும் கொடுத்தா போதும். இது ஒரு மிடிலாரம் போல் யூஸ் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், வெயிட் கம்மி தான். இது 8 கிராம் தான் வருது. 8 கிராமுக்கு லாங்கில் ஒரு மிடிலாரம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது 8 கிராம் வரும்போது ஒரு 82,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது நமக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃப்ளவர் டிசைன். இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டும் போயிட்டு தான் இருக்குது. இது இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் கீழே வந்து ஜஸ்ட் ஒரு செயின் ஹேங்கிங் எல்லாம் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு 3.25 பவுன் வரும். ஆமாம், 25க்கு மேலே ஒரு 850 மில்லி 3.25 பவுன் வரும். ஒரு 3 பவுனுக்கு சொல்கிற ரேட்டு ஒரு 2,46,600 வரும். 2,46,600. 2,46,600 ரூபாய்க்கு இந்த ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும்.
ஜஸ்ட்டு நான் வச்சு கூட ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு. இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்னோட ஒரு இது எப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க, இதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும்னா இப்படியே ஒரு சும்மா ஒரு பாக்ஸுக்குள்ளே கூட இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது அப்படி டேமேஜ் ஆகாது. இழுக்காமல் பிடிக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்தா சரி. இப்படின்னு ரொம்ப இழுக்கிற மாதிரி மட்டும் வராமல் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு பீஸை தான் நான் சொல்கிறேன். இப்படி கூட நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கூட இது போட்டு எடுத்து வைக்க முடியும்னு சொல்கிறேன். எல்லா பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், விநாயகர் வந்து ஜஸ்ட்டு க்ரீன் ஸ்டோன் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்குது. விநாயகர் பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கலர் ஸ்டோன்ஸ் வேணாலும் வச்சு நமக்கு பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 1 வீக் டைம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற பீசஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் இருக்குமான்னு கூட தெரியாது. அப்போ இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பாருங்கள், 22 கிராம் தான் இருக்குது. 22 கிராமுக்கு ரொம்ப சூப்பரான ஐட்டம் பாருங்கள். நல்லா அட்ராக்டிவாக கை நிறைய இருக்குது. இந்த ஒரு ஆரத்தை பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு மாங்காய்லாம் கொடுத்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கு. லைட்டாக ஸ்டோன் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பேட்டர்ன். ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்கும். அது கீழே இருக்கிறது பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப பார்வையாக இருக்கும் இந்த பேட்டர்ன் எல்லாம். இது ரொம்ப பார்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம இந்த மாதிரி லாங் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு அழகாக நீங்கள் கழட்டினா இப்போ காமிச்சல அந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே கூட நீங்கள் வேணால் இது கழட்டி சேஃபாக எடுத்து வைக்க முடியும். இந்த பீஸ் பாருங்கள், காசி மாலையில் லைட் வெயிட்டு. ஜஸ்ட் பேரில் வச்சு கூட பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல லெங்த் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு 22 கிராம் வருது, 21,870 வருது. ஒரு 2 lakhsக்கு மேலே ஒரு 26,000 அந்த மாதிரி வரும். இதுவும் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பீஸ் இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது ஒரு 30 கிராம் கிட்ட வெயிட் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல பார்வையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு. வெயிட் பார்த்துக்கோங்க, 27 தான் வருது. 3.5 பவுன் தான் வருது. 3.5 பவுன் கிட்ட வருது. 2,87,700 வரும். இதில் எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜ் நான் சொன்னேன். நான் வேஸ்டேஜ் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 12% வாங்கிக்கலாம் இந்த டைப்பு. இப்போ இந்த ஒரு செட்டே நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு அழகான செட்டு இது. இந்த செட்டே மொத்தமாக வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வந்தால் இது வந்து ஒரு 2, 3, 4, 5, 6, 7 மொத்தமாக ஒரு 8.5 பவுன் தான் வரும் இந்த செட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்தால் கூட. ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு வெட்டிங் செட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இது ஃபுல்லாக ஒரு செட்டு. இப்போ வளையல் இருக்குது. இந்த மாதிரி வளையல் கூட ஜஸ்ட்டு 2.8 சைஸ் வருது, பெரிய சைஸ் தான். இது வந்து ஒரு வளையல் வந்து 4 கிராம். இந்த டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், இதை பற்றி சொல்கிறேன். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ இது 2 பவுன் வருது. 4 வளையல் 2 பவுனு. இப்போ இது செட்டாக எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு 10, 10.5 பவுன் 11 பவுன் ரேஞ்சு தான் வரும் மொத்தமாக இந்த செட்டு சொல்கிறேன். இதே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது வலையில். இப்போ இந்த டைப் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு 4 கிராம் தான் வருது வலையில். இந்த வளையல்லாம் பார்த்தா 1 பவுன் இருக்கிற மாதிரி பார்வைக்கு தெரியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வளையல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பைப்பு உள்ளே போடாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். உள்ளே பைப்பு போட்டுட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா நம்ம உள்ளே பைப்பு போட்டு கொடுப்போம் டைட்டாக. அதனால் உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இங்கே போய் இடிக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நார்மல் யூஸுக்கு பிரச்சனை இருக்காது, ஆஃபீஸ் வேறுக்கோ மற்றபடிக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது யூஸ் பண்ணலாம். ரெகுலர் யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒரு லாங் பாருங்கள், கீழே டாலரோட வருது. இதுவும் ரொம்ப லெஸ் வெயிட் தான், பார்த்தா நல்ல பார்வையாக தெரியும். ஆனால் கம்மி வெயிட்டு தான் வரும். வெயிட்டு பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 10 கிராம் தான் வருது. 10 கிராமுக்கு நல்ல சூப்பரான ஒரு பீஸு.
டாலரோட சைடில் ஒரு லீஃப் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கு. எல்லாமே 12%க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஃபுல்லாக லக்ஷ்மி கொடுத்துருக்கு. ஸ்டோன் எல்லாம் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பேட்டர்ன் ரெகுலர் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக லக்ஷ்மி கொடுத்துருக்கு. கீழே ஒரு மிடில் ஆரம் போல் யூஸ் பண்ணலாம். வெயிட் பார்த்துக்கோங்க, 17,920. இப்போ இது வரைக்கும் நான் காமிச்சது மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சிருக்கு. இனி வந்து ஆரத்தை வந்து வெயிட் இல்லாமல் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெயிட் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பீஸு ஆரம் காசி மாலை நம்ம ஃபஸ்ட்டில் ஒன்று பார்த்தேன்ல, அந்த பேட்டர்னில் கொஞ்சம் வித்தியாசமாக அது வந்து 18 கிராம் என்னமோ வந்துடுச்சு அந்த காசி மாலை. ஃபஸ்ட்டு காமிச்சது இந்த பீஸு, இது கொஞ்சம் கேப்பில் இருந்துச்சு, மேலே டிசைனும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வருது, கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து டல் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு கீழே லக்ஷ்மி கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. ஆனால் வெயிட் பாருங்கள், 16 கிராம் தான். 2 பவுனுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு லக்ஷ்மி ஆரத்தை இவ்வளோ லெங்க்த்தில் 2 பவுனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இதுக்கு பேக் செயின் 1.5 கிராமுக்கு கூட நாங்கள் வாங்கிக்கலாம். இந்த பீஸ் மறுபடியும் சொல்கிறேன், 12%க்கு வாங்கிக்கலாம். இதோட வெயிட் 16 கிராம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 164,400 வரும். 1,64,400 வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போவும் சொல்லுவேன், நிறைய பேத்துக்கு நம்மளோட வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஒரு லாங் பாருங்கள், ஜஸ்ட் 1 பவுன் தான் இதோட வெயிட். 1 பவுனுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி பீஸு? பாருங்கள், கீழே ஒரு டாலரோட, அந்த டாலர் மட்டும் நம்ம தனியாக வாங்க போனாலே அதுக்கே 4 கிராம் 5 கிராம் வரும்னு சொல்லுவேன். ஆனால் ஜஸ்ட்டு ஃபுல்லாக இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெயிட் பார்த்துக்கோங்க, 8 கிராம் 280 மில்லி வருது. இனி ஒன்று நம்ம எப்போதும் காமிக்கிறது தான், இதில் HUIDன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கொஞ்சம் தெளிவாக காமிச்சிக்கோ. இதுக்குள்ளே HUID இருக்கும், 6 டிஜிட்டல். ஆக்சுவலாக நம்ம இப்போ கோல்டு வாங்கும்போது நீங்களாக கேட்டு வாங்கிக்கணும், இந்த சீலோடு தான் வாங்கணும். இப்போது ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ ஆச்சு இந்த சீல் இல்லாமல் நார்மல் கோல்டு, நார்மல் ஹால்மார்க் நகை அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸே பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் வச்சுருக்கு. இதில் இருக்கிற நம்பரை நீங்கள் சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். பியூரோ இந்தியன் ஸ்டாண்டர்டுங்கிற சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த நம்பர் அடித்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா இது எப்போ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, இது எவ்வளோ வெயிட் இருக்குது, என்ன குவாலிட்டிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டும் HUID தான். இந்த வலையில் பாருங்கள், 2 கிராம் தான் வருது. இப்போ 2 கிராமோட வலையிலெல்லாம் போட முடியாது, டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக டேமேஜ் தான் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ள பைப்பு போடாமல் இதை யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட இது பெண்ட் ஆகும். ஏன் ஓப்பனாக சொல்லலைன்னா, பிஸ்னஸுக்காக நம்ம வந்து சும்மா 2 கிராம் வலையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் எடுத்துகிட்டு போவா, அப்புறம் டேமேஜ் ஆகும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். உள்ளே பைப்பு போட்டுட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி வேறு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 4 கிராம் கூட நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இந்த 2 கிராம் பீஸு 3 கிராம் பீஸ் எல்லாம் டெய்லி வேர் பண்ணுறது விட்டுட்டு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னா பெஸ்ட்டு. பின்ன இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வெட்டிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 10 வளையல் போட்டாலும் என்ன வரப்போகுது வெயிட். இப்போ பாருங்கள், ஒரு வளையல் ஜஸ்ட்டு 2 கிராம் தான் வருது. 10 வளையல் எடுத்து ஒரு 20 வளையல், கை ஃபுல்லாக இருக்கும் 20 வளையல். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து போட்டுருச்சுன்னா என்ன 10% கம்மியாகும், அவ்வளோதானே. மற்றபடிக்கு உங்களுக்கு அது மாற்றிட்டு சிங்கிளாக எனக்கு வெயிட்டாக 20 கிராம் வருது, 10 கிராமில் 2 வளையல் கொடுங்க அப்படின்னா கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். 916 தான் HUID ஹால்மார்க்கு, ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்னா அப்படியே எடுத்துக்குவோம். இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூஸுக்கு மட்டும்தான் நீங்கள் போட முடியும். 2 பீஸ் சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 4 கிராம் தான் வருது. இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நிறைய வரும். இதை பார்த்துக்கோங்க, நிறைய டைப் இருக்குது இதில். 2 கிராம் 3 கிராம் அப்படின்னு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். இது ரெகுலராக நம்ம எப்போவுமே காமிக்கிற பேட்டர்ன் தான். இது ரெகுலராக நம்ம காமிச்சிட்டே இருக்கிற பேட்டர்ன்ஸு. அது இல்லாமல் 4 கிராமுக்கு வேறு வளையல் வேறு டிசைன்ஸும் வந்திருக்கு, அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே இப்போது 2 கிராம் 3 கிராம் மட்டும் வர பீஸ். இது எப்போவுமே ஷாப்பில் அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப டிமாண்டு ஜாஸ்தி. அதனால் 2 கிராம் வளையல் மட்டும் வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கேட்டுட்டு வாங்க, இந்த பீஸ் அவைலபிளாக அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுங்க.
அதுவும் இது வந்து 2.8 எனக்கு 2 கிராம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். 2.8க்கு 2 கிராம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், போட முடியாது. ஏன்னா 2 கிராமுக்கு 8 கிராமுங்கிறது பாசிபிள் இல்லை. இனி நம்ம ஏதோ ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்தாலும் அது போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. 2.8க்கு சொல்கிறேன். மினிமம் 2.8 பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4 கிராமாவது வெயிட் இருந்தால் தான் ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். இது 2 பீஸ் உங்களுக்கு 6 கிராம் வருது. இப்போ 2 கிராம் வளையல் நீங்கள் எடுத்தால் 41,000 வரும். 4 வளையல் ரெண்டு வளையல் 4 கிராமுக்கு 2 வளையல் எடுக்கும்போது 41,000 வரும். இது வந்து 6 கிராம் வருது, ஒரு 61,600 வரும். இந்த 2 வளையல் நீங்கள் எடுத்தால் 61,600 வரும். இது எல்லாமே உங்களுக்கு 12 தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். முதல்ல காமிச்சா 6வும் சரி, இந்த செட்டு எல்லாமே உங்களுக்கு 12. இது பாருங்கள், 4 வளையல். இது 2.6 சைஸ் இருக்குது. 3 கிராமோட வளையல் 2.6 சைஸு, 61,600. 2 வளையலுக்கு 61,600. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இதுவும் 2.6 வருது. 6 கிராம் கூட வரல, 5,850 வருது. ஓகே, டிசைன் பாருங்கள். முதல்ல காமிச்ச பேட்டர்ன் இது பாருங்கள், 3 கிராம் தான் ஒரு வளையல். பைப்பு போடாமல் நான் மறுபடியும் சொல்கிறேன், யூஸ் பண்ணக்கூடாது. பைப்பு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அது நம்மளே போட்டு கொடுப்பேன். நீங்கள் இந்த பீஸ் செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து பைப்பு போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பீஸே கொடுப்பேன். இதை பாருங்கள், ஜஸ்ட்டு 2 கிராம் தான் வரும். ஓகே, 2 கிராமுக்கு ரொம்ப க்யூட்டான பேட்டர்ன். இதிலும் வந்து உங்களுக்கு ஒரு 4 டிசைன் 4 பேட்டர்ன் வருது, 4 பீஸ் வருது. டோட்டல் வெயிட் பாருங்கள், 8 கிராம் 150 மில்லி. இதில் ஒரு வளையலுக்கு வந்து உங்களுக்கு 20,500 வரும். 2 கிராம் எடுத்தால் 20,500 வரும். 4 பீஸு நீங்கள் எடுக்கும்போது 82,200, 82,200க்கு இந்த 4 வளையல் வாங்கிக்கலாம். நான் வளையல் ஆனதுனால இதோட டேமேஜோ அதை பற்றி அது யூஸிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். இதுவும் வந்து 2 பீஸு 6 கிராம் வருது, 3/4 பவுன், 61,600 வரும். வேஸ்டேஜ் 12%. இது இந்த வெயிட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை. எந்த ஷாப்பிலும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுவும் வந்து யாராவது 2 கிராம் பீஸு யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ் பண்ணலாம், டேமேஜ் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். டேமேஜ் கண்டிப்பாக வரும். இது பைப்பு யூஸ் பண்ணாமல் இது போடவே கூடாது. நம்ம வந்துட்டு என்னென்னா லைட் வெயிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே கொண்டு வருது. இந்த வெட்டிங்கெல்லாம் யூஸ் ஆகும் நிறைய பேத்துக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பீசஸே நம்ம வீடியோவில் காமிச்சிட்டே இருக்கிறது. இது 2 கிராம் தான். இதில் ஒரு 4 பீஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற சைஸு 2.5 அந்த மாதிரி சைஸ் தான் வரும். இப்போ 3 கிராம் வளையல் நம்ம காமிச்சல, இப்போ இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 3 கிராமோட வளையல். இது வந்து 2.6 2.7 வரைக்கும் கூட கொண்டு வரலாம். 8க்கெல்லாம் போகும்போது ஒரு வளையல் 4 கிராம் இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 கிராமாவது இருந்தால் நல்லாயிருக்கும். முடியாத பட்சத்தில் 2 கிராமில் நீங்கள் எடுங்க. பைப்பு போட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஒரு வளையல் வந்து 3 கிராம். அப்போ ஒரு வளையலுக்கு 30,800. 3 கிராமில் ஒரு வளையல் எடுத்தால் 30,800. 2 கிராமில் ஒரு வளையல் எடுத்தால் 20,500. இதே வந்து நீங்கள் 2 பீஸ் எடுத்தால் 6 கிராம் எடுத்தால் 61,600. வேஸ்டேஜ் 12% தான் சொல்கிறேன். இதில் எல்லாத்திலும் உங்களுக்கு HUID இருக்கும். எல்லா ஐட்டத்திலும் HUID இருக்கும். கம்பல்சரி எந்த ஷாப்பில் வாங்கினாலும் HUID ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டு சைட்லேயே நீங்களே போய் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வாங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்க, இல்லாதவங்க ஒரு லென்ஸ் வச்சாவது HUID இருக்குதா இந்த பீஸில் அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா அப்புறமே உங்களுக்கு அது ஒரு இஷ்யூ ஆகும் HUID இல்லாமல் நீங்கள் வாங்கினா. இது 12 கிராம் வருது. மொத்தமாக சொல்கிறேன், 4 பீஸு 1,23,300 வரும். ஃபினிஷிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். லெஸ் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பைப்பு போட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு இது பெஸ்ட்டு. இதுவும் நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். 2 கிராமோட பீஸு. இந்த பேட்டர்ன் எல்லாமே மேலே மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கட்டிங் டிசைன் மாதிரி வரும். 2 கிராம் 160 மில்லி. 2 கிராம்னே வைங்க, 20,500க்கு வாங்கிக்கலாம். 2 பீஸ் எடுத்தால் 41,000. 4 பீஸ் சேர்த்து வாங்கினா 82,200. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். எப்போ நம்மக்கிட்ட நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும்
அது ஒரு 1.5 கிராம் 2 கிராமுக்கு மேலே 2 கிராமுக்கு மேலே தான் HOD கம்பல்சரி இருக்குது. மற்றதில் HOD ஹால்மார்க்காக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சென்னை ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே மெஷின் இருக்குது. கிராமுக்கு மேலே 2 கிராமுக்கு மேலே தான் HOD கம்பல்சரி இருக்குது. மற்றதில் HOD ஹால்மார்க்காக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சென்னை ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே மெஷின் இருக்குது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் உங்களோட ப்ராடக்ட்டும் சரி, நீங்கள் கொண்டு வர பழசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொண்டு வரதா இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி கூட நீங்கள் மெஷினில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கலாம். இந்த பீஸோட வெயிட் பாருங்கள் 4 கிராமு. ஆனால் கண்டிப்பாக இந்த பீஸ் பாருங்கள் 4 கிராமுக்கு சான்ஸே இல்லைல்ல. டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, டிசைன் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வளையலுக்கு வந்து இது 2.8 சைஸும் வருது. உங்களுக்கு நல்ல சைஸ் கிடைக்குது. 41,000 ரூபா தான் இந்த வளையலுக்கு வரும். 2 வளையல் எடுத்தால் உங்களுக்கு 82 வரும், 82,000 ரூபா. மொத்தமாக 16 கிராம் 1,64,400 வரும். 1,64,400க்கு இந்த 4 வளையல் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஒன்றும் ஆகாது. டேமேஜுங்கிறது 2 பவுன் வளையல் எடுத்தாலும் கண்டிப்பாக 916 தானே, ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், அதனால டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த வளையல் வந்து 4 கிராம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேமேஜ் ஆகிறது நான் சொல்கிறது வெயிட் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கேர் பண்ணாமல் யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆகும். இதில் வந்து பைப்பு யூஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான செட்டு தான் இது 4 வளையல். இது பாருங்கள் நெக்ஸ்ட் பேட்டர்ன். இதுவும் ஒரு வளையல் வந்து 4 கிராம் வருது. ஓகே, 4,320. இந்த பேட்டர்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான், ஒன்றுக்கு சொல்ல வேண்டாம்னு தோணுது. ஒரு வளையலுக்கு 41,000 வருது. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க 4 வளையலுக்கு எவ்வளோ வருதுன்னு. 2.8 சைஸ் வருது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இப்போ நம்ம இது காமிச்சேன், இந்த பேட்டர்ன் காமிச்சேன், 3 பேட்டர்ன் நம்ம காமிச்சேன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பீஸ் 4 கிராம் வருது. சைஸு 2.6, 2.8, 2.7 அந்த மாதிரி சைஸ் வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதில் 2 பீஸ் தான் இருக்குது. இதை பாருங்கள் 2.8 சைஸ் வருது. நல்ல பெரிய சைஸ். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சது நான் சொன்னல, இதெல்லாம் வந்து சின்ன சைஸ் தான் அப்படின்னு காமிச்சு இந்த வளையல் இது கூட உள்ளே போகும், தெரியுதுல்ல. இது 2.8. ஓகே, இது வந்து 2.4, 2.5 அந்த மாதிரி தான் வருது. இதோட வெயிட்டு பாருங்கள் 4 கிராம் கூட இல்லை. கரெக்டாக 4 கிராமோட ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன், 41,000. கொஞ்சம் HO கம்மியாக வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. 2 பீஸ் சேர்த்து உங்களுக்கு 8 கிராம் வருது. ஓகே, 8 கிராம் வரும்போது 82,000 வரும். 2.8 சைஸு. இந்த பீஸ் பாருங்கள். ஓகே, இதுவும் 4 கிராம் தான், 41 ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டிசைன் பாருங்கள். எல்லா டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிடிச்ச டிசைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3,810 வருது ஒரு வளையல். எல்லாமே பைப்பு போட்டு நல்லா அழகாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். எல்லா டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே 4 பீஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஏதோ 1 பீஸ் மட்டும் 2 பீஸ் மட்டும் இருக்கலாம். 4 கிராம் 150 மில்லி வருது. இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெயிட் வந்து 4 கிராம் தான். நீ எல்லாமே வெயிட் போடுறதில்லை, எல்லா பீஸும் 4 கிராம் தான். நீங்கள் டிசைன் மட்டும் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் 4 கிராம். ஏன்னா நம்ம ஏதோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் வெயிட் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியல, நம்ம வந்து எப்போவுமே சீட் பண்ணுறதில்லை. என்ன சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள் 4 கிராம் 3,770 தான் வருது. 3 கிராம் 770 மில்லி தான் வருது. 4 கிராம் வந்தால் தான் 41,000. வேஸ்டேஜ் மறுபடியும் எடுத்து சொல்கிறேன், 12% வேஸ்டேஜுக்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள் 4 கிராம் தான், 4 பீஸு. 4 சேர்ந்து உங்களுக்கு 16 கிராம் வருது. 16 கிராமுக்கு எவ்வளோ சொன்னேன், 164,400. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இது 4 கிராமு, இது 4 கிராமு, இது 4 கிராமு, இது 4 கிராமு, இது 4 கிராமு. இந்த பீஸு. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு 4 கிராம் தான் வருது. பார்த்துக்கோங்க, இந்த வளையல் எல்லாமே, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 4 கிராம். இனி ஒரு 4 பேர் எல்லாமே கையில் போட்டு காமிக்க முடியல.
இதில் உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது 2.6 2.8 வரைக்கும் வருது எல்லா வளையலும். என்னுடைய பேர் ரேணுகா. நான் அசோக் நகர்லேருந்து வரேன். இவங்க வந்து சேலம்லேருந்து வராங்க. எனக்கு இது வந்து இந்த ஷாப் வந்து ஆன்லைனில் தான் தெரியும். நவரத்னா கோல்டன் டைமண்ட் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வழியாக தான் தெரியும். இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து பார்த்துட்டு அதுலேருந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பரை பார்த்துட்டு இங்கே ஷாப்புக்கு வந்தேன். எனக்கு அட்டன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாங்கிறவங்களும் தென் வந்து தர்மராஜுங்கிறவங்களும் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. வேஸ்டேஜ் 12%. ஒரு வளையலுக்கு 41,000 வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து நமக்கு ஒரு பப்ளிசிட்டி ஓகே, அதை தவிர மற்றபடிக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஒரு வேளை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாக்குள்ளே போய் பாருங்கள். நான் ஷார்ட்ஸும் நிறைய இருக்கும் இன்ஸ்டாவில். டிஃப்ரெண்ட் பேட்டர்னு வீடியோ கூட பண்ண முடியாத ஐட்டம்ஸ் கூட சிலப்போ ஷார்ட்ஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருப்பீங்க. இப்போது நம்ம சேனலில் பிடிச்சவங்க இன்ஸ்டாலும் போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசிட் பண்ணுங்கள் ஷாப்பு. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு வெட்டிங் ஐடியா இருக்குது, அப்போ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைனா ஏதோ ஒரு ஐடியா பண்ணி பார்க்கணும் எந்த பட்ஜெட்டில் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கூட இருந்தால் கூட நம்ம ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம். சென்னை ஒரு மேட்டுப்பாளையம். ஓகே, உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் எடுத்து காமிப்பாங்க. உங்களுக்கு செட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 லட்சத்திலிருந்து ஒரு 20 lakhs 25 lakhs 10 lakhs 5 lakhs உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு அழகான செட்டு செட் பண்ணி பார்க்கலாம்.